ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஃபோக்கஸ் தமிழ் நேரலை மூலம் மெல்பர்ன் நகரிலிருந்து அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களின் நிகழ்ச்சி தயாரிப்பில் மகேந்திரன் சத்யபாலன் தொகுத்து வழங்கும் சதுரங்கம். அரசியல் கள நிலவரங்களை ஆராயும் அரசியல் கள நிகழ்ச்சி ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பர்ன் நேரம் இரவு 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். சதுரங்கம். ஃபோக்கஸ் தமிழ் வானொலியூடாக நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள காத்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஃபோக்கஸ் தமிழின் இந்த சதுரங்கம் அரசியல் கள நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். இன்றைய சதுரங்கம் அரசியல் கள நிகழ்ச்சியில் எம்மோடு சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார் அரசியல் ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் திரு கந்தையா அருந்தவபாலன். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தில் வழமை போல அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் இருந்து ராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவர்களுடனான இந்த அரசியல் கலந்துரையாடலில் நேயர்கள் நிகழ்ச்சியின் பிற்பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை நான் அழைத்துச் செல்லலாம் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய மத விருந்தினர்களுடன் நாங்கள் இணைந்து கொள்கிறோம். வணக்கம் திரு கந்தையா அருந்தவபாலன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்குள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ராஜ். உங்களுடனான இந்த ஆய்வரங்கம் தொடருங்கள். நன்றி சத்யபாலன். நன்றி அருந்தவான் அவர்களே. மீண்டும் ஒரு முறை நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காக உங்களை அழைத்திருக்கின்றோம். இதிலே சமூக செயற்பாட்டாளர் என்று உங்களை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தேர்தல் அரசியலிருந்து ஓய்வு பெற்ற சமூக செயற்பாட்டாளர் அருந்தவபாலன் மீண்டும் தேர்தல் அரசியலில் வந்து விட்டாரா என்ற கேள்வியுடன் நாங்கள் இந்த கலந்துரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேள்வி. நான் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கியதாக ஏற்கனவே அறிவித்தது என்ற விடயம், அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நான் தேர்தலில் எதிர்காலத்தில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நான் தேர்தலில் நான் களத்தில் ஒரு வேட்பாளனாக இருக்கின்ற நிலைப்பாடு எதிர்காலத்தில் இல்லை என்பது, அதுதான் அந்த தேர்தல் செயற்பாடுகளிலிருந்து ஒதுங்கின என்ற ஒரு அடிப்படை. அதுக்கு மேலாக ஏனைய கட்சிகளுடைய தேர்தல் செயற்பாடுகளில் இருந்தும் கடந்த காலத்தில் நான் ஒதுங்கித்தான் இருந்தேன். யாருடனும் யாருக்காகவும் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டதோ அல்லது ஆதரவு தெரிவித்தோ கடந்த காலத்தில் இருக்கவில்லை. ஆயினும் சென்ற பொது தேர்தலில் அதுக்கு முன்னதாக பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பொறுத்த மட்டிலும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் என்ற விடயத்தை பொறுத்த மட்டிலும் நான் நிச்சயமாக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நான் எடுத்திருந்தேன். பொது வேட்பாளர் என்ற அந்த தேர்தலை பொறுத்த மட்டில், ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் நான் பொது வேட்பாளருக்கு மக்களை வாக்களிக்க சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் ஒரு வகையில் தேர்தல் ஈடுபாடுதான். அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் நான் மக்களை கேட்டிருந்தேன், நீங்கள் விரும்பிய ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு அதன் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விட்டிருந்தேன். இவ்வாறு நான் தேர்தலில் நேரடியாக பங்கெடுப்பதில் இருந்து இன்றும் எதிர்காலத்தில் முடங்கித்தான் இருக்கின்றேன் என்பதற்கு மேலாக சில அரசியல் தேவைகள் பொறுத்து, ஏன்னா நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளன், தொடர்ந்து மக்களுக்கான அந்த அரசியல் பாதையில் கவனித்தும் செயற்பட்டும் வருகின்ற ஒருவர் என்ற வகையில் சில சூழ்நிலைகள் பொறுத்த மட்டில் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் தான் இம்முறையும் நான் நிச்சயமாக இந்த தேர்தல் தொடர்பாக என்னுடைய ஆதரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. சரி, அப்படியானால் நீங்கள் ஏன் போட்டியிடவில்லை என்று கேட்டால், அதாவது நீங்க சமூக செயற்பாட்டாளராக உங்கள் பிரதேச மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்ற ஒரு செயற்பாட்டராக அல்லது அரசியல் பிரமுகராக முன்னறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் நீங்கள் இந்த சாவச்சேரி நகர சபைக்கு உங்கள் தலைமையிலே நீங்கள் ஏன் போட்டியிடுவதற்கான அந்த
முன்னாயத்தங்கள் செய்யப்படவில்லை, அதிலே உங்களுக்கு அக்கறை இல்லை, அதாவது உங்களை போன்றவர்கள் அந்த நகர சேவையை பொறுப்படுத்தி நடத்தும் பொழுது மக்களுக்கு ஏனைய கட்சிகளை விட கூடுதலான அனுகூலம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கும் நிலையிலும் கூட நீங்கள் அதற்கான ஒரு முயற்சியை ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இல்ல, நான் ஏற்கனவே கூறிய பதில்தான். நான் தேர்தலில் பங்கெடுப்பது இல்லை என்ற முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே நான் தேர்தலில் பங்கெடுக்கின்ற அந்த ஒரு நிலைமையை நீங்க கேட்கிறீர்கள். அதற்காக நான் அதை பங்கெடுக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் கூறியது போல என்னுடைய தலைமையில் ஒரு நகரசபையினுடைய செயற்பாடுகள் அமைகின்ற பொழுது சிறப்பாக இருந்திருக்க கூடும். ஆனாலும் இப்பொழுதும் நான் அதே ஒரு நிலைப்பாட்டு தான் இருக்கிறேன். அதாவது இப்பொழுது கூடுதலாக இளைஞர்களை அந்த சபைக்கு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த இளைஞர்களை நல்ல முறையில் வழிப்படுத்தி அது செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களை வழிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய இன்றைய அரசு பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன். அதாவது இளைஞர்களுக்கான உரிய இடம் வழங்கப்படாமை, தொடர்ந்து மூத்த தலைவர்கள் கடைசி வரையும் கதிரையை பிடித்துக் கொண்டிருக்கிறதும், தமக்கு அடுத்ததாக ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்காமல் விட்டதும் கூட பல பின்னடைவுக்கான காரணங்களில் அதுவும் ஒன்று என்று நான் கருதுகின்றேன். எனவேதான் இளம் சமூகத்திடையே நாங்கள் இப்படியான அடிமட்டத்தில் இருந்து அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளை வளர்த்து கொண்டு வருவதன் ஊடாக எதிர்காலத்தில் ஒரு நகரசபை அல்லது உள்ளூராட்சி சபைகளில் உறுப்பினர்களாக இருந்து பயிற்சி பெறுகின்ற அதே வேளை அடுத்த கட்டத்துக்கு அது சிறப்பானவர்கள் மாகாண சபைக்கும் பிறகு பாராளுமன்றத்துக்குமான ஒரு முன்னோக்கிய வளர்ச்சி நடவடிக்கைகளை அதன் ஊடாக செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அதே வேளையில் நான் அங்கே இருந்தால் செய்யப்பட அதே மாதிரி எல்லோரையும் ஒன்றிணைத்து வழிகாட்டி அதை செய்ய விரும்புகின்றேன். ஆனால் அது நடைமுறையில் எதிர்காலத்தில் எவ்வாறு அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்பது ஒரு நடைமுறையில் தான் காணக்கூடிய இருக்கும். ஆனா நிச்சயமாக நான் இருந்து எவ்வாறு செய்கிறேனோ அதற்கு எந்த வகையிலும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நான் பின்னிக்கு இருந்து அவர்களை வழிகாட்டி ஒரு நல்ல ஒரு உள்ளூராட்சி நிர்வாகத்தை வழங்கலாம் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அது தேர்தலின் பின்னர் தான் அதற்கான வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கலாம். உங்களுடைய வழிகாட்டலிலே, உங்களுடைய பரிந்துரையிலே யாராவது நகரசபைக்கு வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள்? நிச்சயமாக நானும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இணைப்பாளர், தென்மாட்சிக்கான இணைப்பாளர்களும் சேர்ந்துதான் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். யார் பொருத்தமான வேட்பாளர்களாக இருக்கின்றார்களோ இயன்ற வரை அவ்வாறான வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கிறோம். இதுல அவர்கள் கட்சியினர் சொல்வது அல்லது நான் சொல்வதுதான் என்று அப்படி எந்த விதமான ஒரு இடர்பாடும் இல்லாமல் யார் பொருத்தமானவரோ என்ற வகையில் பொருத்தமானவர்களை இயன்றவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இதில் இந்த வேட்பாளர்களை என்னுடைய வேட்பாளரை போட வேண்டும் என்று நானோ அவருடைய வேட்பாளரை போட வேண்டும் என்று அவர்களோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு கேட்கவில்லை. என்னன்னா நாங்கள் அவ்வாறு ஒரு பொருத்தமான வேட்பாளர்களை இணைந்துதான் தெரிவு செய்து அவர்களும் முன்மொழிந்தார்கள், நானும் முன்மொழிந்தேன். முன்மொழிந்தவர்கள் யார் சிறப்பு ரைட் அவரை நாங்கள் போடுவோம். அதுல எந்த விதமான பிணக்குகள் இதுவரை ஏற்பட்டது இல்லை. அதான் என்னுடைய கேள்வி என்றால் உங்களால் முன்மொழியப்பட்ட நபர்கள் அந்த பிரதேச சபைக்கு அல்ல நகர சபைக்கு போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்கள் அவர்கள் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதான் நான் முதலில் சொன்னேன். என்னால முன்மொழியப்பட்டவர்கள், அவர்களால முன்மொழியப்பட்டவர்கள் எல்லாரும் இணைந்த ஒரு வேட்பாளர் குழுவாகத்தான் அங்கே இருக்கின்றதை ஒழிய தனியே அவர்களுடையதென்றோ அல்லது எனது முன்மொழிவு இல்லாமலோ அப்படி இருக்கவில்லை. அல்லது என்னுடைய முன்மொழிவு மட்டும்தான் என்றும் இருக்கவில்லை. என்றால் நாங்கள் இணைந்துதான் அதை செய்தோம். ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் சென்ற முறை உள்ளூராட்சி நகர சபையிலும் பிரதேச சபையிலும் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. சிலர் விரும்பவில்லை, சிலர் விரும்பினார்கள். அந்த வகையில் தான் எங்களுடைய தெரிவுகள் இருந்தது. அதில் தெரிவுகளில் எந்த விதமான அழுத்தங்களும் இருக்கவில்லை. அதுக்கு என்னுடைய கேள்விக்கான காரணமும் அதுதான். அதாவது ஏற்கனவே கடந்த முறை 2 வருடங்களுக்கு முன்னர் நகர சபைக்கான
ஆம், நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஏற்கனவே அந்த கட்சியினூடாக பல பேர் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்திருப்பார்கள். அப்படி இருக்கும் நினைவிலே தான் உங்களுடைய முன்மொழிகளும் உள்வாங்கப்பட்டுள்ளதா என்பதை அறிவதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அதிலே ஒரு ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி தான். ஏற்கனவே ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, புதிதாக நானும் இணைந்து செய்கின்ற பொழுது, அப்ப என்னுடைய முன்மொழிவுகளும் உள்வாங்கப்படுவதானால் சில இடங்களில் அவர்கள் ஏற்கனவே போடப்பட்ட பட்டியலில் இருக்கின்ற பெயர்களை நீக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் என்ன வரை என்ன செய்தோம் என்று சொன்னால், முன்மொழிவுகள் அவ்வாறு வருகின்ற பொழுது, ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே 2 வகையான தெரிவு இருக்கின்றது. ஒன்று வட்டார ரீதியாக நேரடி வேட்பாளராக இருப்பதும், 2வது அங்கே தேசிய வீதாசார ரீதியை பிரதித்துவத்துக்கான ஒரு பட்டியல் ரீதியான வேட்பாளராக இருப்பதும். எனவே இயன்றவரை அதுக்கு ஒரு சமரசம் கண்டுதான் இந்த வகையான வேட்பாளர்களை தயாரி. சரி, உங்களுடைய கூட்டணி சார்பாக இப்பொழுது எந்தெந்த சபைகளிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது? எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 2 விண்ணப்பங்கள், நல்லூர் பிரதேச சபையினுடைய விண்ணப்பமும் பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய விண்ணப்பமும் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள், அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சியின் அடிப்படையில் தாக்கல் செய்த அந்த விண்ணப்பங்கள் 2ம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நகரசபையா பருத்தித்துறை பிரதேச சபையா? பருத்தித்துறை பிரதேச சபை, நகரசபை இருக்கின்றது, பிரதேச சபை. ஆமாம், அப்படிதான் 17 சபைகளிலே 2 சபைகளுடைய பிரதிநிதித்துவம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மறக்கப்பட்டுள்ளன சொல்லலாம். இது சம்பந்தமாக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஏதாவது முயற்சிகள் செய்திருந்தீர்கள்? மறக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது ஏற்பட்ட சில தவறுகளின் காரணமாக அது இல்லாமல் போய்விட்டது. அந்த வகையில அதை நாங்கள், நீங்க கேட்கிறீங்களா, அதை எடுப்பதற்கான முயற்சிகள் இருக்கின்றது என்று. இயன்றவரை அதில் உள்ள சில அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றபடினால் அதற்கான முன்முயற்சிகள் பெரிதாக எடுக்கப்படவில்லை. என்னுடைய கேள்விக்கு காரணம் என்னென்றால், பருத்தித்துறை அந்த பிரதேச சபை நகர சபையானது தமிழ் மக்கள், தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவருடைய ஒரு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சபை. அந்த வகையிலே அவருக்கு அது ஒரு பின்னடைவாக கருதப்படும் என்பதன் காரணமாக அவர் அதை விட்டுக் கொடுப்பதற்கு, இன்னொரு கட்சிக்கு விட்டுக் கொடுப்பதற்கு எவ்வாறு விரும்புவார் என்ற அடிப்படையிலே தான் அதற்கான முயற்சிகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுமா என்று நான் கேட்டிருந்தேன். நிச்சயமாக அது நீங்க உங்களுடைய கேள்வி சரி. நல்லூர் பிரதேச சபையும் பருத்தித்துறை பிரதேச சபையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த முறை அதிகமே காணப்பட்ட போதிலும் சில தவறுகள் காரணமாக, விண்ணப்பங்கள் நிரப்புகின்ற சில தவறுகள் காரணமாக அவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது எங்கள் பக்கத்தில் உள்ள, அதாவது அந்த விண்ணப்பங்கள் தயாரிக்கப்படுகின்ற பொழுது விடப்பட்ட தவறுகள் என்ற வகையில் அதுக்கான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதனூடாக எங்களுக்கு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இந்த வேட்புமனு நிராகரிப்பு சம்பந்தமாக ஏனைய சில கட்சிகளுடைய விமர்சனங்கள் அரசாங்கத்தை நோக்கி இது ஒரு சதி, அதாவது தமிழ் கட்சிகளை, முக்கியமான தமிழ் கட்சிகளை இதிலிருந்து தவிர்த்து விடுவதற்கான ஒரு சதியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய சற்று முன்னர் சொன்ன சில விடயங்கள் இருந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் சார்பான ஒரு தவறாகத்தான் அதை கருதுகிறே தவிர, அரசாங்கத்தால் ஏனைய கட்சிகள் விமர்சிப்பதை போல இது ஒரு சதியாக கருதப்பட முடியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய பார்வையில நான் அதை சதியா பார்க்கவில்லை. ஆனாலும் சில விடயங்களை பொறுத்த மட்டில் சில கட்சிகளுக்கு அவ்வாறான தவறுகளுடன் போன்ற பொழுது ஒரு வகையில் அவர்களுக்கு அதை திருத்தி வரும்படி வழிகாட்டப்பட்டதாக செய்திகள் சொல்லுங்க. ஆனால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளை பொறுத்த மட்டில் அவ்வாறான எந்த விதமான ஒரு அறிவித்தலோ அல்லது உதவியோ அவர்கள் செய்யவில்லை என்ற அடிப்படையில சில வேளைகளில் சிலர் அவ்வாறு நினைத்திருக்க கூடும். ஏனால் சில கட்சிகள் விண்ணப்பம் கொடுக்க போய் அவர்கள் சொல்லி திரும்ப வந்து நிவர்த்தி செய்து கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது முழுமையாக ஈர்க்கப்பட்ட தன்மைகள் காணப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு
தேர்தல் தொடர்பான சட்டங்களை பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சரியான முறையில் கொடுத்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு நிலைதான். ஆனாலும் சில சில விஷயங்களை உண்மையில் இந்த தேர்தல் தொடர்பான சட்டங்கள் என்பது அது ஒரு ஒரு ஜனநாயக வழியிலான தேர்தலை சரியான முறையில் இந்த பிசவம் நடப்பதற்கான ஒரு வரையறை தான். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அதையே நுணுக்கமாக, அதாவது அந்த அந்த வரிக்கு வரி அப்படியே பார்த்து கொடுக்கின்ற பொழுது சில முரண்பாடுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப இதுலதான் அந்த அத்தாட்சிப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த அத்தாட்சிப்படுத்தல் தொடர்பாக அதிகளவை பாதிக்கப்பட்டது ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டணி என்று நான் நினைக்கின்றேன். அது கிட்டத்தட்ட 7-8 சபைகளுக்கு மேலே அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அத்தாட்சிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் அல்லது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு சத்திய கடதாசி என்றுதான், அதாவது அந்த வயது உட்பட்டவர்கள் 15 வயதுக்கும் 35 வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு தான் அந்த தேவைப்பாடுகள் இருந்தன. அப்போ அந்த அத்தாட்சிப்படுத்துதல் என்றதுக்கு அவர்கள் ஒரு அந்த அது பொருட்கோடல் நாங்க சொல்லுவோம். அந்த அத்தாட்சிப்படுத்தலுக்கு அல்லது சான்றா அது அத்தாட்சிப்படுத்தல் என்ற விஷயம் தான் இருக்கின்றது. அந்த சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிரேசைலருடைய சான்றளிக்கப்பட்ட விடயம் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதால பல நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அதே பந்தியில் அடுத்த வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சத்திய கடதாசி. சத்திய கடதாசி அத்தாட்சிப்படுத்துதல் என்பது ஒரு ஜேபியினால் செய்யப்படக்கூடிய ஒன்று. அதே போல உங்களுக்கு தெரியும், நாங்கள் வழமையாக ஏனைய பல்வேறு தேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்துதல் என்பது வேறு வேறு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்களால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்களால் அத்தாட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்களும் இருக்கின்றது. உதாரணமா நான் ஒரு முன்னாள் அதிபர் என்ற வகையில நானே பலருக்கு ட்ரூ காப்பி சர்டிஃபை பண்ணி கொடுத்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சொல்ல வருவது உறுதிப்படுத்தலை சொல்கிறீர்கள், ஆனால் அவர்கள் கேட்பது அத்தாட்சிப்படுத்தல். இல்ல, அந்த அதுக்காக நான் சொல்றேன், அத்தாட்சிப்படுத்துதல் என்பது 2வது வசனம் அத்தாட்சிப்படுத்துதல் என்றுதான் இருக்கின்றது. அப்போ அத்தாட்சிப்படுத்தலுக்கு நாங்கள் பொருள் கொடுக்கின்ற பொழுது ஒரே பந்தியில் சொல்லப்படுகின்றதுக்கு அத்தாட்சிப்படுத்தல் வளமையாக அத்தாட்சிப்படுத்திய சத்திய கடதாசி என்பது ஒரு ஏபியினால் அத்தாட்சிப்படுத்துவது அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்படி அந்த அத்தாட்சிக்கும் ஏனைய முன்னுக்கு இருக்கிற அதே வார்த்தைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வரக்கூடாது. அதுக்கு வலிந்து நாங்கள் சான்றாதாரம் அளிக்கப்பட்ட பிரேசையில் கொண்டு வரக்கூடாது. இல்லோ அப்படின்னா வேற விஷயம் போட்டுக்கணும். வளமையாக இப்படியான விடயத்துக்கு என்ன போடுறேன்னா, மூலப்பிரதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூலப்பிரதி இணைக்கப்பட வேண்டும் என்றால் மிக தெளிவாக இருக்கும். அத்தாட்சி என்ற விஷயத்தை விட்டுட்டு அவர்களுக்கு மூலப்பிரதியை இணைக்கணும். மூலப்பிரதி என்பது வளமையாக என்னதை குறிக்கும் என்று சொன்னால், பிரேய செயலனால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் மூலப்பிரதியாக இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். நடைமுறை அதுதான். அவ இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பொருட்கோடல் என்பது ஒரு தவறான வழிக்கு கட்சிகளை எட்டி சென்றதுக்கு தேர்தல் திணைக்களமும் ஒரு காரணம் என்று நான் சொல்றேன். எனவே அது தொடர்பாக வேறு தவறுகள் நிறைய இருக்கலாம். அது இருந்தால் அது நிராகரிக்கப்படுவதில் நியாயப்பாடு இருக்கின்றது. ஆனா இந்த விடயத்துல என்னுடைய ஒரு அறிவு கட்டிய வகையில அது ஒரு அதை வச்சு நிராகரித்தல் என்பது நியாயமற்றது என்று சொல்கிறீர்கள். நியாயமற்றதாக கருதுகிறீர்கள், அப்படித்தானே? ஓம். சரி, இந்த விடயத்திலே நீங்கள் சில கட்சிகளுக்கு அங்குள்ள அதிகாரிகளினால் வழிகாட்டப்பட்டு திருத்தப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் டக்ளஸ் தேவானந்த் அவருடைய அந்த விடயத்தை சொல்லுகிறீர்களாக நான் கருதுகிறேன். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நாளுக்கு முதல் நாள் அவர்கள் சென்று அந்த வேட்பு மனுவை கையளிக்கும் பொழுது அவர்கள் அதை பார்வையிட்டு அதை வழிகாட்டியிருந்தார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தும் நீங்கள் கடைசி நாள் வரைக்கும், அதாவது 12 மணிக்கு இடையிலே அந்த வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் அந்த ஒரு பெருந்தொகையான விண்ணப்பங்களை அங்கே கையளிப்பார்கள். 17 சபைக்குமான கையளிப்பார்கள். அந்த நிலையிலே அவர்களுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுக்காமல் நீங்கள் வழிகாட்டினது, அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது எங்களுக்கும் வழிகாட்டி இருக்கலாம் என்று எதிர்பார்ப்பது நியாயம் இல்ல? அது நீங்கள் சொல்ற கடைசி நேரத்துல நிறைய விண்ணப்பங்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்றது ஒரு சரியான கருத்து. அது சரி.
நிச்சயமாக விண்ணப்பங்கள் முன்னதாகவே வழங்கப்பட வேண்டும் என்பதும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே சாவச்சேரி 2 சபைகளுக்குமான விண்ணப்பங்கள் முதல் நாளே வழங்கப்பட்டு விட்டது. அது கடைசி நேரத்தில் வழங்குவதில் உள்ள இடர்பாடும் ஒன்று இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் என்னை பொறுத்த மட்டும் சரி பல்வேறு விடயங்களை பொறுத்து நிராகரிக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் இது ஒரு தேர்தல் ஜனநாயக தேர்தல் என்பது எவ்வளவு பேர் அதுல பங்கு பெற்றுகிறார் என்பதிலும் தங்கி போட்டியிடுகின்றார்கள் என்பதுதான் சரியான முறையில் ஒரு தேர்தலை நடத்துவதற்காக இருக்கலாம். எனவே சிறிய சிறிய விடயங்களை வைத்து நிராகரித்தல் என்பது ஒரு வகையில் அந்த நோக்கத்தை அடைய முடியாத ஒரு நோக்கம் எனக்கு இருக்கின்றது. அந்த அளவுதான். சரி, அடுத்ததாக நாங்கள் உங்களுடைய கூட்டணி பற்றி ஆராய்வோமானால், நீங்கள் இப்பொழுது அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் பசுமை இயக்கம் மற்றும் அருந்தவாளன் தலைமையிலான ஒரு குழு என்று சொல்லாமல் நினைக்கின்றேன். 4 விதமான அமைப்புகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள். இந்த கூட்டணியிலே ஒரு முரண்பாடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அதுக்கு முதல் இது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா அல்ல அதை தொடர்ந்து தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணியான்னு கேட்டால் அதற்கான விடையிலிருந்து நான் மிகத்துக்கு போகலாம் நினைக்கின்றேன். அதுதான் நல்ல ஒரு கேள்வின்னு நான் நினைக்கின்றேன். என்னால் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கூட்டணி பற்றி சிந்திக்கின்ற பொழுது வழமையாக இந்த தேர்தல் தொடர்பாக ஏற்படுகிற கூட்டணிகள் அவை பிற தேர்தலின் போதோ தேர்தலின் பின்னரோ உடைந்து போகின்ற தன்மை, இப்படியான விஷயங்களால மக்கள் மத்தியிலும் இந்த தேர்தல் காலத்தில் ஏற்படுகின்ற கூட்டுகள் தொடர்பாக ஒரு சந்தேகம் ஐயம் இருக்கின்றது. இவங்க இப்படித்தான் பதவிகளுக்காண்டி சேருவாங்க அடிபடுவாங்க என்ற பொதுவான அபிப்பிராயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விடய என்ன பொறுத்த மட்டில் நான் மற்றவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள்தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இந்த தேர்தல் என்பது இந்த கூட்டை ஒரு விரைப்படுத்திய ஒன்றாகத்தான் நான் கருதுகின்றேன். அதாவது இது என்ன பொறுத்தவரை நான் தேர்தலுக்கான கூட்டாக இதை கருதவில்லை. ஏலவே நான் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துடன் எழுதியும் பேசியும் செயற்பட்டும் வருகிறேன். அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதுல பெரிய இடர்பாடுகள் கணக்கே இருக்கின்றது. அதை உபயோகிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் நிச்சயமாக எங்களுக்கு இந்த ஒரு கூட்டு அல்லது ஒரு ஒற்றுமைப்படுகின்ற தன்மை, மக்களை ஒரு அணியின்கள் திரட்ட வேண்டுமானால் நாங்கள் அரசியல் செய்கிற அத்தனை பேரும் ஒரு அணியிலே ஒரே நோக்கத்துக்காக ஈடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனால நான் முயற்சி செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். அப்ப இந்த இடத்துல இப்ப ஏன் நான் அதை விரைந்து செய்ய வேண்டி வந்தது என்று சொன்ன உங்களுக்கு தெரியும். போன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு விண்ணப்பம் கொடுக்கின்ற பொழுது நான் அதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. ஏன் அலட்டிக் கொள்ளவில்லை என்றால் எல்லாம் தமிழ் கட்சிகள் தான் தமிழ் தேசிய ரீதியில ஈடுபடுபவை, அவர்கள் போட்டி போட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு ஆட்சி அமைக்கலாம் என்று. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் என்பிபி தேசிய மக்கள் சக்தி அடிப்படை ஜேபி தான் உங்களுக்கு தெரியும். அது மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் எங்கள் மக்கள் மத்தியில் ஊடுருவி கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. நிச்சயமாக ஜேவிபியினுடைய அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம், அவருடைய கடந்த கால வரலாறு, தற்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன நோக்கத்தில் இருக்கின்றார்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்பான அவர்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பான நிலைப்பாடுகள், நடவடிக்கை, இவை எல்லாவற்றையும் கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஜேபி அல்லது என்பிபியினுடைய ஊடுருவல் என்பது, அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் அவர்கள் வந்து பிரதித்துவத்தை பெறுதல் என்பது நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்புக்கும் அரசியல் அபிலாசைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அண்மையில் நடைபெற்ற மனித உரிமை சபையிலும் கூட, சர்வதேச மனித உரிமை பேரவையிலும் கூட வெளிநாட்டு அமைச்சர் என்ன பேசி இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் எல்லோரும் எங்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள் என்ற அதன் கருத்து, எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையை தான் அவருடைய கருத்து போகின்றது. அதை கொஞ்சம் ஆழமாக வேண்டுமென்றால் நாங்கள் பின்னர் பார்க்கலாம். அப்ப இப்படியான ஒரு நிலைப்பாடு வந்து விட்டது என்ற ஒரு இதுக்கு ஒரு அணை போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த முறை அணையை போட்டவன் சொன்னா சரி, இதற்கு மேலே அவர்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான்
நினைக்கிறேன், எதிர்ப்பு கூறுகின்றேன். எனவே நாங்கள் இப்பொழுது ஒரு தடையை போட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மக்களுடைய எதிர்கால, தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் தேசத்தினுடைய எதிர்காலங்கள். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் ஒதுங்கி இருக்கின்ற பொழுது அது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே என்னுடைய மக்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை அல்ல இந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். இரண்டாவது, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க தீர்மானம் எடுத்த பொழுது ஏன் ஏனைய கட்சிகள் கூட்டு சேராமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டு சேர்ந்தது? உண்மையில் நான் முதல் சொன்னது போல இது ஒரு தேர்தலுக்கான கூட்டு அல்ல, இது ஒரு எங்கள் தேசத்துக்கான ஒரு இணைவாகவே நான் பார்க்கின்றேன். எல்லோரும் என்னுடன் கதைத்தார்கள். இந்த கட்சிகளின் ஊடான ஒரு கட்சிகள் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற வெறுப்பு சென்ற தேர்தலில் அது மற்றவளமாக பிரதிபலித்த என்ற ஒரு அடிப்படையில் தான் என்னுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டன. ஆனா எல்லாரும் கதைத்தார்கள், எல்லா கட்சியினரும் கதைத்தார். குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுரேஷ் அவர்கள் என்னுடன் வந்து கதைத்தார்கள். பின்னர் அவர்கள் ஒரு சந்திப்புக்கும் கூப்பிட்டிருந்தார்கள். அதே மாதிரி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமேந்திரன் அவர்களும் தொலைபேசியின் ஊடாக என்னுடன் தங்களுடன் இணைந்து இந்த தேர்தலில் பங்கெடுக்குமாறு கேட்டிருந்தார்கள். மன்னிக்கவும், ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன். ஓம் சுமந்திரன் சுமந்திரன் தான் சொன்னானோ, மார்கழி சுரேந்திரன் சொன்னீர்கள், தெளிவுபடுத்துறேன். சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார்கள். அதே போலத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அப்ப இவ்வாறு இவர்களுடைய இந்த அழைப்பை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரு தெரிவு, அப்ப 3 விடயத்துல எது சிறந்த தெரிவு என்பதை தான் நான் பார்ப்பேன். இன்றைய அரசியல் தேவைக்கும் என்னுடைய அந்த ஈடுபாட்டுக்கும் சிறப்பாக ஒரு பயன்பாட்டை அல்ல பிரதிபலிப்பை தரக்கூடிய ஒரு கட்சியாக நான் இந்த 3 கட்சிகள் இருந்தும் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது இலங்கை தமிழ் காங்கிரஸை நான் பார்த்தேன். உறுதியாக ஒரு நிலப்பாட்டுல அவர் தொடர்பாக கடந்த காலத்தில் நிறைய விமர்சனங்கள் நானும் வைத்திருக்கிறேன், அவர்களும் எங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இருந்தாலும் இன்றைய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு தடுப்பணி ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்தேன் இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் என்பது. எனவே இது ஒரு தேர்தலுக்கான கூட்டாக நான் கருதவில்லை. அதனால்தான் எங்களுடைய தேர்தல், நீங்க முன்னர் சொன்னது போல இந்த வேட்பாளர் தெரிவுகள் இதெல்லாம் கூட இந்த இடர்பாடும் இந்த பிசவும் எங்களுக்கு வரவில்லை. ஏன்னா அது எங்களுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய ஆதரவாளரை பொறுத்த மட்டிலும் அவர்கள் நான் சொன்னா கேட்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே எந்த பிரச்சனையும் இங்கே அதில் ஏற்படவில்லை. ஆனா எனக்கு என்ன பொறுத்தமல்ல, இந்த தேர்தலுக்கு பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கை, இன்னும் இந்த கூட்டை, இன்னும் இந்த இணைவை, இந்த பலத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஒழிய இந்த தேர்தல் வெற்றி தோல்வி அல்லது தெரிவுகள் தவிசாளர்கள் இது எல்லாம் வந்து 2ஆம் பட்சமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இதன் ஊடாக இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு வெற்றியை பெறுவதன் ஊடாக அந்த கூட்டுணர்வை இன்னும் பலமுள்ளதாக்குவதற்கான ஒரு கதவை இன்னும் நாங்கள் அகல திறக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நீங்கள் மக்கள் முன்னணியுடைய, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய அந்த செயற்பாடிலே நம்பிக்கை வைத்து நீங்கள் அவருடன் சேர்ந்ததாக சொல்லியிருந்தீர்கள். எந்த அடிப்படையிலே தமிழிசை கட்சியையோ அல்லது அடுத்த முக்கிய கட்சியாக சொல்லக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட இவர்கள் மீது உங்களுக்கான நம்பிக்கை கூடுதலாக இருந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? நிச்சயமாக அது கட்டாயம் தேவை. என்னுடைய தெரிவின் பொழுது நான் அடிப்படையில் ஒரு பொருளியலான, உங்களுக்கு தெரியும் என்னுடைய பட்டம் பொருளியல், என்னுடைய ஆசிரியர் தொழிலையும் பொருளியல் தான். பொருளியலை பொறுத்த மட்டில் பேசிக் அடிப்படையான ஒரு கோட்பாடே தெரிவு கோட்பாடு தான். அதாவது வந்து சகல பொருளாதார பிரச்சனைகளுக்குமான அடிப்படையே அருமையும் தெரிவும் என்று சொல்வார்கள், ஸ்கேர்சிட்டி அண்ட் சாய்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ எங்களுக்கு ஒன்றை தெரிவு செய்கிற பொழுது கிடைக்கக்கூடிய பல்வேறு தெரிவுகளை நாங்கள் ஒப்பீடு செய்வோம். ஒன்றை பெறுவதனூடாக இன்னும் பல இழக்கப்படுகின்ற பொழுது இழக்கப்படுவதையும் பெறுவதையும் நாங்கள் கப்பைய பண்ணி அதன் ஊடாக ஒப்பிட்டு அதனூடாக அது சிறப்பானது என்று தெரிவு செய்கிறதான் எல்லோருடைய பண்பாகவும் இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். அப்ப நீங்க கேட்கிற பொழுது அது ஒரு முக்கியமான விஷயம் நான் கம்பேர் பண்ணேன். ஒன்று, தமிழ் தேசிய கூட்டணி என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். நான் அதுல அவர்கள் கட்சியை பற்றி இந்த இடத்துல குறை சொல்வதாக கூடாது, என்ன குறை சொல்வதும் கூடாது என்று நான் நினைக்கிறேன். என்னால் நாங்கள் ஒவ்வொருவர் மாறி மாறி தமிழ் தேசிய கட்சிகளை
விமர்சித்துக் கொண்டு இருப்பதும் ஒரு வகையில் மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய கட்சிகள் மீதான வெறுப்பொண்டு ஏற்படுத்துவதற்கு நாங்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றோம். எனவே அவர்கள் வேறு தெரிவுக்கு நாடுவதற்கு நாங்கள் தூண்டுகிறோமான ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவே நான் அதை தவறாக அல்லது அவர்கள் குறையாக சொல்லவில்லை. என்னை பொறுத்தமட்டில் அங்கே இருக்கக்கூடிய பலவீனங்கள் அவர்களினுடைய கூட்டில் இருக்கக்கூடிய நேர்மையும் இருக்கப்பாடும். சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு நேர்மைத்தன்மை வேணும். அவர்கள் கடந்த காலத்தில் அந்த நேர்மைத்தன்மை மிக அண்மைய காலத்தில் அவர்களுடைய நேர்மைத்தன்மையை பல இடத்துல ஒரு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். அதில் ஒன்று பொது வேட்பாளர் தொடர்பாக அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பற்றி நான் விவரிக்க விரும்பல. நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அந்த கூட்டணியில் சில கட்சிகள் குறிப்பாக டெலோ மற்றது சித்தார்த்தன் கூட சில ஒரு இரட்டை முகத்தை காட்டினார்கள். டெலோ அதுல மிக மோசமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு கதை, அங்கு ஒரு கதை. அதாவது பொது வேட்பாளருக்கும் ஆதரவு, ரணிலுக்கும் ஆதரவு என்ற ஒரு வகையில் அவர்களுடைய செயற்பாடு இருந்த மாத்திரமல்ல, பொது வேட்பாளருக்கான எந்த ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்புகளும் அவர்கள் எடுக்கவில்லை. அதாவது அது தொடர்பாக அதற்கு உழைக்கவில்லை என்பது அதில் எனக்கு ஒரு மிக கவலையானது. என்ன, நான் அதுக்கு ஆதரவு வழங்கினான் வெளியிலிருந்து அவர்களோடு இணையாமல், ஆனா அதுக்காக ஆதரவு வழங்கினான். இரண்டாவது விஷயம், அந்த அந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு தீர்மானத்தில் அதுக்குரிய சின்னத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனி ஒரு கட்சி எடுப்பதில்லை என்ற ஒரு தீர்மானம் இருந்தது. ஆனால் அதையும் மீறி அந்த சங்கு சின்னத்தை அவர்கள் எடுத்தது கூட ஒரு வகையில் அறம் இல்லை என்று சட்ட ரீதியாக நாங்கள் எதையும் சொல்லலாம். ஏன்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்துக்கும் வாய்ப்பாக இருக்கு. இங்காலையும் கதைக்கலாம், அங்காலையும் கதைக்கலாம். அதனால்தான் நீதிமன்றங்கள்ல குற்றவாளிகள் கூட நிரவதையாக வெளிவருகிறார்கள். அந்த வகையில நாங்கள் பார்க்க அது ஒரு அறமற்ற செயல் ஆக நான் பார்க்கிறேன். அறம் ஒன்றது முக்கியம். அரசியலில் இப்ப இன்றைக்கு அறம் இல்லை, எல்லாமே எப்படி வேணா வெற்றி அல்லது அப்படி அதையே செய்கின்ற சகல பொய்களையும் திருதாளங்களையும் சாணக்கியம் என்ற பேருக்குள்ள அடக்கி கொள்வார்கள். நாங்கள் பார்க்கிறோம். நான் அப்படி அதை எதிர்காலம் அது அறம் இல்லை. சில வேளைகளில் நான் சிந்தித்திருக்கிறேன், இவர்கள் அந்த சங்கு சின்னத்தை எடுக்க குத்துவிளக்கு சின்னத்துல போட்டியிட்டு இருந்தால் சில ஒரு ஆசனம் கூட கிடைத்திருக்கும் என்று நான் யோசிப்பது உண்டு. ஏன்னா என்ன போல பலர் அவர்களுக்கு அதுல ஒரு அந்த எதிர்மனப்பான்மை கொண்டிருந்ததன் காரணமாக வாக்குகளை அளிக்க விரும்பவில்லை. அது அந்த ஒரு விஷயம். அண்மையில் இவர்கள் என்னோட கதைத்து நான் அவர்களுடன் சென்று அந்த கூட்டத்திலும் பங்கு பெற்றிருந்தேன். கட்சியாக இல்லை, எல்லோரும் கட்சி தான், என்னையும் அழைத்திருந்தார்கள். அங்கேயும் ஒரு ஒழுங்குமுறையாக ஒரு கூட்டணவை நாங்கள் பார்க்க முடியாம இருந்தது. மேலதிகமாக சந்திரகுமார் அவர்களும் அதுக்குள்ள இணைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு மேலாக பின்னர் ஒரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் என்ற ஒரு வார்த்தை செய்திகள் அதுல உண்மை போய் என தெரியாது. அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்த என்பதற்கு மேலாக இந்த வரவு செலவு திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வரவு செலவு திட்டத்துல அந்த கட்சியினுடைய முக்கிய ஒரு பிரமுகர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை விமர்சனம் செய்கிற இந்த வரவு செலவு திட்டம் அவ்வாறு இல்லை என்று. ஆனா அதே வேளையில் அதுக்கு ஆதரவாக செல்வம் அடைக்கல்நாதன் வாக்களிக்கிறார். ஆனா கட்சி அவ்வாறு வாக்களிக்கிற கட்சியின் எந்த முடிவையும் எடுக்காமல் வாக்களிக்கிற தன்மையை பார்க்கின்றோம். அப்ப இப்படியான பல விஷயங்கள் ஒரு முரண்பாடு அங்கே இருக்கின்றன. அவர்கள் ஒரு நேர்மையும் ஒன்றிணைந்து மக்களுக்காக செயற்படுகிற தன்மை பொறுத்தும் எனக்கு பல ஐயங்கள் இருந்தது. அது உண்மை என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் வெளியில வந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே இப்படி இந்த கருத்துக்கள் என்னை அவர்கள் பக்கம் போகாமல் தடுத்ததில ஒரு காரணம் இருக்கின்றது. இரண்டாவது, இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய தாய் கட்சி தான். நான் மிக இளம் பராயத்தில், அதாவது 11 வயதிலிருந்து அந்த கட்சியுடன் ஈடுபட்டு கடைசி வரையும் அந்த கட்சியுடன் இருந்து 2015 தேர்தலுக்கு பின்னர் தான் அதிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதுவும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதுக்கு முன்னரே அவருடைய செயற்பாடு தொடர்பாக கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது இல்லை. உள்ளூராட்சி மன்றத்தில் மிக திட்டமிட்டு மோசடி செய்ததன் காரணமாக அதிலிருந்து அது தொடர்பாக தலைமையோ அல்லது வேறு அவர்களோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதன் காரணமாக அதிலிருந்து வெளியேற வேண்டி வந்ததை நீங்க பார்க்கிறேன். ஆனால் இன்று தமிழரசு கட்சி யார் தலைவர் என்றும் தெரியாது, யாற்ற கட்டளைகள் யார் செய்கிறார் என்றும் தெரியாது. ஒவ்வொருவரும் மூத்த தலைவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று முரண்பட்ட கதைகள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் ஒரு பக்கம், அதாவது
சட்டையா தெரிவு செய்யப்பட்ட தலைவராக தெரியப்பட்ட ஸ்ரீதரன் ஒரு பக்கம், அதை வழக்கு போட்டுட்டு வேறு வகையில் நடத்தி கொண்டு பதித்தலைவராக இருக்கக்கூடிய சுமந்திரன் இன்னொரு பக்கம், அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். பல ஆதரவாளர்கள் நீங்கள் அண்மை காலம் வரை பல முக்கியமான உள்ளூர் மட்ட தலைவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து விலகுகிற தன்மை, கட்சி ஒரு கோர்ட்ல நிற்கின்றது, போய் நீதிமன்றத்தில் நிற்கின்றது. அப்ப இப்படியான ஒரு சில்லடிப்பு இருக்கின்ற பொழுது உண்மையில் இதற்கு மேலாக ஆரம்பம் தொடக்கமே சுமந்திரன் கட்சியில் கொண்டு வரப்பட்ட காலம் தொடக்கமே எனக்கு சுமந்திரன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கவில்லை. அப்ப அதன் காரணமாக எப்பொழுதும் அந்த சுமந்திரனுடைய செயற்பாடுகள் பலவற்றை என்னால் அங்கீகரிக்க முடியாம இருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எனக்கு இவ்வாறான ஒரு கட்சி மிகவும் ஒரு குழப்பகரமான நிலை. எல்லாம் பதில் தலைவர், செயலாளர், நாங்கள் ஒரு செயலாளர், பதில் செயலாளர், அந்த செயலாளர் எனக்கு என்னால முடியாது, இந்த செயலாளர் பதவி என்னால வைக்க முடியாது என்று அவர்கள் விலகுற தன்மை, இதெல்லாம் ஒரு 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 பிரச்சனை, ஒரு நடிப்பு அல்லது இப்படியான ஒரு செயற்பாடின் காரணம் போல எனக்கு தெரிகின்றது. அப்ப இது பொதுவாகவே இந்த தமிழரசு கட்சி தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கவில்லை. தமிழரசு கட்சி ஒரு குழப்பமடைந்த நிலையில் இருப்பதன் காரணமாக நீங்கள் அதிலே முக்கியமாக நீங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் தமிழரசு கட்சியை ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வந்து உறுதிப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது நீங்கள் கூப்பிட தேவையில்லை, நான் வருவேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நானாகவே வந்து சேருவேன், அப்படியான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அந்த அவ்வாறு தான் நான் கருத்தேன். சமகாலத்துல நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இந்த தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டேன். அதையும் சொன்னேன், நான் அவர்களுடன் சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருக்கிறேன் என்ற விஷயத்தையும் அவருக்கு சொன்னேன். ஓகே, அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதுல எந்த முரண்பாடுகளும் எங்களுக்கு வரவில்லை. அப்ப இதுக்குள்ள என்னன்னு சொன்னால், நான் முன்னர் சொன்னது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது கஜேந்திரகுமார் தலைமையில அந்த அரசியல் கட்சியை பொறுத்த மட்டில் நானே பல சந்தர்ப்பங்களில் விமர்சனங்கள் வைத்திருக்கின்றேன், எழுதியும் இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன், உண்மை. ஆனால் இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்ல விரும்புகின்றேன். அது இப்படியான சிந்தனைகள் தான் எங்களை அந்த முடிவை நோக்கி தள்ளும். இப்ப நானும் என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய சகோதரன் 2 குடும்பங்கள் இருக்கின்றது. எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கின்றது. சகோதரனுடைய செயற்பாடு தொடர்பாக எனக்கும், என்னுடைய செயற்பாடு தொடர்பாக சகோதரனுக்கும் இருக்கின்றது, பிரச்சனை இருக்கின்றதான இருக்கின்றோம். ஆனால் வெளியில் இருந்து எங்கள் இருவரையும் தாக்குறதுக்கான ஒரு சக்தி அல்லது ஏதாவது ஒன்று வருகின்ற பொழுது எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணக்குகளும் பிரச்சனைகளும் 2ஆம் பட்சத்துக்கு தள்ளப்படும். அப்ப முன்னுரிமை பெறுவது என்னென்றால், எங்களை தாக்க வருவதற்கு நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக ஒரு மறுமொழி சொல்லிவிட்டுத்தான் பிறகு எங்களுடைய பிரச்சனை தீர்க்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு முடிவாக இருந்தது. அதே போலத்தான் இருக்கின்றது, விமர்சனங்கள் இருக்கின்றது, என் மீது விமர்சனங்கள் பலருக்கு இருக்கின்றது, அது தவிர்க்க முடியாத அரசியல் விமர்சனங்கள் இருக்கின்றது. பொதுவாக தமிழ் தேசிய மக்கள் பொறுத்தமல்ல நடைமுறை சாத்தியமாக அவர்கள் சிந்திப்பது இல்லை என்ற ஒரு பெரும் குறைபாடு பல பக்கத்தாலையும் வைக்கப்படுகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலின் பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த கட்சியினர் சற்று பழைய நிலையில் இருந்து புதிய நிலைக்கு ஒரு சிந்திக்கிற போக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உண்மையாக அவர்கள்தான் முதலில் இந்த கட்சிகளை, குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை வலிந்து மேற்கொண்டார்கள். தமிழரசு கட்சிக்கு அவ்வாறு அழைத்தார்கள். சிறிதர் முறைப்படியாக வர வேண்டும் என்று கேட்ட கடிதம் கூட நேரடியாக கொண்டு கொடுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். அப்ப அங்கேயும் அதாவது அரசியல்ல சமகால நிகழ்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கிறது என்று ஒன்று இருக்கின்றது. கொள்கை நிரந்தரமானது, சமகால விடயங்களை கருத்தில் கொண்டு தீர்மானங்கள் இருக்கின்றன. அவர்களும் அதை உணர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனா கொள்கையை உறுதியாக வைத்துக் கொண்டு அதே வேளையில் அந்த கொள்கை நோக்கிய செயற்பாடுகளுக்கு ஒரு மாற்றத்தை அல்லது மாற்றி சிந்திக்கிற போக்கை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில எதிர்காலத்துல இதை மேலும் நாங்கள் எவ்வாறு மெருகேற்றி நாங்கள் ஒரு பலத்த ஒரு அணியை, ஒற்றுமையை உருவாக்கலாம் வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது என்னுடையதாக இருக்கின்றது. சரி, தமிழ் அரசு கட்சியிலே உள்ள குழப்ப நிலை தீரும் வரைக்கும் நீங்கள் அந்த கட்சியை பற்றி சிந்திப்பதைக்கு மறுத்து விட்டீர்கள். அதன் மட்டுமல்லாமல் அதற்கு மாற்றீடாக நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இலங்கை தமிழ்
காங்கிரஸ் கட்சியை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கூட மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த தேர்தலிலே பதில் தலைவர், பதில் பொதுச் செயலாளர், அம், அஹ், நீதிமன்றத்திலே கட்சி அப்படி இருக்கும் நிலையிலும் கூட மக்களுடைய ஆதரவு ஒப்பீட்டளவிலே ஏனைய தமிழ் கட்சிகளை விட தமிழரசு கட்சிக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது வைத்துக்கொண்டு உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தீர்மானிக்க நீங்கள் யோசிக்கவில்லையா? இப்படி மக்களுடைய ஆதரவை கொண்டு நான் தீர்மானிக்கிறேன்னா நான் என்பிபிக்கு போக தீர்மானிச்சிருக்கலாம் தானே. இல்ல தமிழ் தேசியத்தை நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லும் பொழுது நீங்கள் தெரிவுகளை சொல்லியிருந்தீர்கள். அந்த 3 தெரிவுகளே ஒரு தெரிவாக இருக்கக்கூடிய. எனக்கு தெரியுது நீங்க சொல்ற என்ன விளக்கம் என தெரிகின்றது. உண்மையில் மக்களுடைய ஆதரவை வைத்து கொண்டு என்று நாங்கள் சொல்வதை எனக்கு என்றால் அது ஒரு வகையில் அரசியல் அரசியல் தொடர்பான பெருமளவு ஞானம் இல்லாதவர்கள் தான் அந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு தீர்மானம் எடுப்பவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு தேர்தல் முக்கியம். எங்களுக்கு எதிர்காலத்துல எங்கள் மக்களுடைய நலன் அரசியல் அபிலாசைகள் தான் முக்கியமானது. அந்த வகையில நீங்க சொல்வது போல மக்களுடைய ஆதரவு அது தமிழரசு கட்சி இருக்கும். நீண்ட காலமாக இலங்கையில் தமிழ் வடக்கு கிழக்கில மிகவும் அடிமட்டம் வரை பறந்திருக்கின்ற ஒரு கட்சி அது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது என்னதான் இருந்தாலும் நான் வீட்டுக்கு தான் போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு பரம்பரை இருக்கத்தான் செய்கின்றது. அது இல்லையென்று அல்ல, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் பெரிய ஒரு வீழ்ச்சி. உண்மையில் அந்த கட்சி தான் மீளக்கூடாத கட்சி, மற்ற கட்சிகள் அல்ல. அந்த கட்சி தான் நீங்க எப்படி சொல்லியிருந்தா சரி, அது தன்னுடைய வாக்கு வங்கி அப்படியே பேணுகின்றது, மற்ற கட்சிகள் எல்லாம் குறைந்து வருகின்றது. எனவே உங்களுடைய தெரிவு அதுவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சரி. ஆனா ஒப்பற்ற ரீதியில் வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வீழ்ச்சி வீதத்தை என்று பார்ப்போம், அந்த வீழ்ச்சி வீதம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு மோசமான நிலைமை இருக்கின்றது. மாத்திரமல்ல, என்னுடைய ஒரு எதிர்கூறலில் அது ஒரு மோசமான நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதையோட அப்படித்தான் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தால் தெரியும். எனவே எனக்கு அந்த மக்களுடைய ஆதரவை வைத்து, அதாவது தேர்தல் முடிவுகளை வைத்து ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு அரசியல் ஞானம் இல்லாமல் நான் இருக்கவில்லை. எனக்கு என்னுடைய நோக்கம் அது அல்ல. தேர்தல் முடிவுகள் என்ற என்னுடைய நோக்கம் தமிழரசு கட்சி சீராக வந்து விட்டது என்றால் ஏனைய கட்சிகளுடன் இப்போ தேசிய முன்னணியுடன் இணைவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் நினைக்கலாம். ஒரு சீரான ஒரு நேர்மையான ஒரு தடத்துக்கு அது வந்து என்று சொன்னால் அது இணையக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது வருவதற்கான அறிகுறிகள் மிக குறைவாகவே இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் சுமந்திரனுடைய தலைமையின் கீழ் நிச்சயமாக அது பழைய தடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகவே நான் கருதுகின்றேன். இந்த மக்களுடைய தீர்மானத்துக்காக நான் என்னுடைய நிலைமையை மாற்றம் விரும்பவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த நிலைமைக்கு மாறியதே மக்கள் கொடுத்த அந்த ஒரு செய்திதானே. அதாவது அவருக்கு கிடைத்த வாக்கில் ஏற்பட்ட பாரிய சரிவுதானே இப்பொழுது உங்களை நாடி அவர்களை வருவதற்காக ஒரு ஒரு வழியை சமைத்திருக்கின்றது. இதுவரைக்கும் தாங்கள் தான் சுத்தமானவர்கள் என்று கடுமையான பிடியிலே இருந்த கஜேந்திரகுமார் ஏனையவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்றோ அல்லது அரசின் கைக்கூலிகள் என்றோ இந்தியா அரசின் ஏஜென்ட்கள் என்றோ சொல்லி வந்த அவர்கள் இப்பொழுது உங்களை நாடி வருவதற்கு இந்த தேர்தலிலே மக்கள் அளித்த அந்த ஒரு செய்திதானே அதை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது 2 விஷயம் நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். என்னை நாடி வருதல் என்று அதை சொல்வதிலும் பார்க்க சொன்னது பொழுது உங்களோடு மட்டுமல்ல ஏனைய கட்சிகளையும் சேர்த்து. சரி, அது நீங்கள் சொன்ன சரி. அவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டு விளங்க இருந்தது. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இப்படியான ஒரு முடிவுக்கு அவர்களை தள்ளியது கடந்த தேர்தலில் மக்களுடைய தீர்ப்பு என்றதான் நீங்க சொல்றீர்கள். அப்போ அதுல நீங்கள் ஒரு ஒப்பற்ற பாத்தீங்கன்னா தெரியும், அவர்களுக்கும் வீழ்ச்சி, எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் வீழ்ச்சி, தமிழரசு கட்சிக்கும் வீழ்ச்சி தான். இதுக்குள்ள ஒரு புள்ளிவர ரீதியாக இருக்கிறது. எல்லாருக்கும் வீழ்ச்சி தான். ஆனால் அதுக்குள்ள அவர்களுக்கு கூட இருக்கிறது என்பதே உண்மை ஒழிய அவர்களுக்கு வீழ்ச்சி இல்லை என்பது கருத்தன்று. அவர்கள் மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், மிக மோசமாக அடிபட்டு இருக்கிறார்கள், எல்லோரும் அடிபட்டு இருக்கிறார்கள். அது நிச்சயமாக அது யாரும் மறுக்க முடியாது. எல்லா அரசியல் தலைவர்களையும்
என்னையும் கூட நான் எதிராக, அதாவது அந்த அந்த நிலைமையை தடுக்கணும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து மீள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ அந்த எல்லோரை பொறுத்தமட்டிலும் கடந்த தேர்தல் என்பது அவர்களுக்கு நல்ல படிப்பினையை கொடுத்திருக்கின்றது. அவர்கள் ஏற்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் அறியலாம். அது நல்ல விஷயம்தான். பொழுதும் அனுபவங்கள், பட்டறிவுகள் அவர்களுடைய தீர்மானத்துக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பது உண்மை. அப்போ நீங்கள் சொல்லுகிற இவர்களுக்கு இருக்கிற இந்த மக்கள் ஆதரவு என்பதும் அவர்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது ரெண்டும் ஒன்று அல்ல. இவர்கள் எல்லோருக்குமே வீழ்ச்சி தான். வீழ்ச்சியில இவர்கள் ஏற்கனவே நிறைய பெற்றவர்கள் கொஞ்சம் அந்த வீழ்ச்சியில கொஞ்சம் நின்றிருக்கிறார்கள். அந்த அவர்கள் 2 பெற்றவர்கள் 1 பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 3 பெற்றவர்கள் 1 பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுதான். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தான் நடக்கின்றது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த வகையில பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு, அதனுடைய அவர்களுடைய அந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு, தலைமைத்துவ தொடர்பான நிலைப்பாடு, இவையெல்லாம் எனக்கு அந்த கட்சி இன்றைய நிலையில் அந்த கட்சியை நோக்கி எழுப்பதற்கான எந்த ஒரு விடயமும் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. சரி, அடுத்த கேள்விக்கு தொடரும் நாங்கள் ஒரு சிறிய இடவை எடுத்துக்கொண்டு 2வது பகுதிக்கு கேள்வியை தொடரலாம் நினைக்கிறேன். சத்யபாலன்.